ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 5. ஓகே, சாப்டர் 5 பார்க்க போகிறோம். அதில் பைத்தான் வேரியபிள்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது ஆன்லைனில் பார்த்தாலும் நேரில் வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஆப்லேயும் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தாகணும். அப்போ இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். வேறு வழியில் பார்த்துப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த செட் எல்லாம் ஃபுல்லாக பார்ப்போம். ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பைத்தான்னா ஃபஸ்ட்டு என்ன. நிறைய பேருக்கு பைத்தான் அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகத்துக்கு வர்றது பாம்பு தான். என்னடா பைத்தான்னா பாம்பு, அது படமாக இப்படி தான் போட்டிருப்பான், அப்போ பாம்பை பற்றி படிக்க போகிறோமா? அதெல்லாம் இல்லை. இது ஏன் பைத்தான்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறத இங்கே தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க சில கொஸ்டினாக ஆல்ரெடி நீ படித்த கொஸ்டினாகவே இருக்கும். C++ல் படித்த கொஸ்டின் அதே தான் இங்கேயும் வரப்போகுது, பார்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு இது ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துப்போம். வேர்ட் பாரு, பைத்தான் இஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் பர்பஸ்னால் நீ எப்படி வேணாலும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. சயின்டிஃபிக் ப்ரோக்ராமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ப்ரோக்ராமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை க்ரியேட் பண்ண பேர் கியூடோ வேன் ஹெர்சம் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? அவர் இந்த CWI அப்படிங்கிற அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் நெதர்லாண்ட் இங்கே இருந்தார். ஓகே, இந்த ஆளோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லாங்குவேஜ் ரிலீஸ் ஆனது 1991 ரிலீஸ் ஆனிச்சு. ஓகேவா? நான் இப்போ தான் சொன்னேன் பைத்தான்னா பாம்பாச்சு, அப்புறம் என்ன பாம்போட பேர் வச்சாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அப்போ பிபிசியில் ஒரு காமெடி சீரிஸ் ஓடிட்டுருக்கு, பயங்கர பாப்புலராக இருந்துச்சு. அதில் மாண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு பேர். மாண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு ஒரு நேம். இந்த சீரிஸ் பயங்கர பாப்புலராக இருந்த டயத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்களா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பைத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சாங்க. ஆக்சுவலாக இதுதான் ரீசன். பைத்தானுக்கும் பாம்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேவா? இது பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம C++ல் பார்த்துருப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம், ப்ரொசீஜரல் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படின்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இது ரெண்டு மெத்தடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதனால தான் இது ஜென்ரல் பர்பஸ்னு வேறு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பைத்தான். அதுக்கு நேம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கோ. என்ன இயர், யார் டெவலப் பண்ணது, இந்த செட்லாம் ஒன் வேர்டில் கேட்கலாம். இது ஜஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனுக்காக வந்தோம். கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் சொன்னேன், இது ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இதை சயின்டிஃபிக்கும் யூஸ் பண்ணலாம், நான் சயின்டிஃபிக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ சயின்டிஃபிக் கால்குலேஷன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்லாம் எழுதுறப்ப அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக நீ சிம்பிளான ப்ரோக்ராமிங் கூட நீ க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது என்ன பிளாட்ஃபார்ம், ரயில்வே பிளாட்ஃபார்மா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. எந்த OSல வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறோம். அதாவது விண்டோஸில் யூஸ் பண்ணுறியா, லினக்ஸில் யூஸ் பண்ணுறியா, எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்க, பற்றிலாம் பிரச்சனை இல்லை. பைத்தான் நீ எதில் போட்டாலும் இன்ஸ்டால் ஆகும், எதில் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ப்ரோக்ராம் பிரச்சனை இல்லை. இப்போ அதெல்லாம் பார்த்தா ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகும், iOSல ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க சில ஆப்பில். அது மாதிரிலாம் இல்லாமல் பைத்தானில் உள்ளது எதில் வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ரோக்ராம் ரிட்டன் இன் பைத்தான் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். இதுதான் இருக்கிறது ரொம்ப இது பாடி சாதாரணமாக நமக்கு புரியுது இல்லை. அதேமாதிரி தான் ஒரு C++ல் நீ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் பைத்தானில் எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. C++ல் ஒரு 20 லைனில் எழுதுகிற ப்ரோக்ராமு இங்கே சிம்பிளாக ஒரு 4 லைன் 5 லைனில் முடிச்சுட்டு போயிடலாம். நம்ம C++ல் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், கிரியேட் ஏ மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அது இன்புட்டும் அதெல்லாம் இங்கெல்லாம் ஜஸ்ட்டு 2 லைன் ப்ரோக்ராம் ஓவர். அந்தளவுக்கு சிம்பிளாக எழுத முடியும். ப்ரோக்ராமோட ஆப்ஷன், அதாவது ரிட்டன் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக, வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அது யார் பார்த்தாலும் ஜஸ்ட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் இஸ் வெரி யூஸபிள், ரீடபிள் அண்டு அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தேர்ட் ஒன், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இந்த மெயின் வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். செகண்ட் ஒன், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். தேர்ட் ஒன், வெரி ஈஸி டு ரீடபிள் அண்டு அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். இது கீ ஃபியூச்சர்ஸ். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி பின்னாடி வேறு ஒரு வார்த்தை வரும், அதனால் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெர்ஷன் 3.x அப்படின்ட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வெர்ஷன்ஸ். 11th பார்த்தோம் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு பார்த்தோமா. விண்டோஸ் 1 அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வருஷலாம் வந்துச்சு 98, 2000, XP அப்படிலாம் சொன்னோம்ல. அதுமாதிரி இங்கே பைத்தான் அப்படிங்கிற நேமில் என்னென்னா பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்க போகிறாங்க. அது என்ன நம்பர்? 3.xன்னு கொடுத்துறோம். 3ங்கிற ஸ்டேபிள் வெர்ஷன், .xங்கிறது அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
3.1 3.2 அப்படிங்கிற மாதிரி போகலாம். இப்போ நிறையா வந்துகிட்ருக்கு. அது ஒவ்வொரு இதுவும் டெவலப் ஆகிட்ருக்கும். அட்வான்ஸ் வெர்ஷனாக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதில் ஐடிஎல்இ இது ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின், அதனால் ஞாபகம் வச்சுக்கோ. ஐடிஎல்இ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே சி ப்ளஸ் பார்க்குறப்ப ஐடிஇன்னு சொல்லியிருப்போம், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருப்போம். இங்கே ஐடிஎல்இ அப்படின்ட்டு இருக்கும், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். இதில் தான் நீ போய்ட்டு ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் யூஸ்டு டு டெவலப் அண்ட் ரன் த பைத்தான் கோட் அப்படின்னு சொல்லியிருக்கானா. ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஐடி விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஓப்பன் பண்ணுனா அதில் போய்ட்டு தான் நீ ப்ரோக்ராமை டெவலப் பண்ண டைப் பண்ணணும். அங்கேயே தான் நீ ரன் பண்ண போகிறோம். சரி சார், இந்த ஐடி எங்கே இருக்கும் எனக்கு அப்படின்னா, இதை நீ அந்த வெப்சைட்டில் போய் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். python.org அப்படின்ட்டு இருக்கும். ஏற்கனவே தெரியும், ஓஆர்ஜி அப்படின்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைத்தானுங்கிறது ஓப்பன் சோர்ஸ். அதை போய்ட்டு நீ ஃப்ரீயாக அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் என்ன வெர்ஷன் அப்படின்னு கேட்கும். இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது, இது எப்படி என் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்டனால், அதுக்குன்னு உனக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, நான் அதை போடுறேன். அப்போ அந்த வீடியோ வச்சு நீ என்ன பண்ணிவிடு, சிஸ்டம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த பைத்தானில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோ. இல்லை சார் என்கிட்ட சிஸ்டம் இல்லையா, நான் என்ன பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தனால், நீ ப்ரோக்ராம் என்ன பண்ணலான்னா இதிலே அடிக்கலாம், மொபைல்லே டைப் பண்ணலாம், சிம்பிளாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, சிம்பிளான ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் எதுங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அப்போ நீ என்ன பண்ணு, டேரெக்டாக அதை டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப்லேயே டவுன்லோட் பண்ணி அதிலே கோடிங்ஸ் டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சிஸ்டம் உள்ளவங்க சிஸ்டத்தில் பாரு, சிஸ்டம் இல்லாதவங்க மொபைலில் டைப் பண்ணி பாரு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சாப்டரில் ப்ரோக்ராம்லாம் நீ டைப் பண்ணி பார்த்துட்டு வந்தனா உனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் ஜஸ்ட் இதில் பார்த்துக்கிறேன் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னா கன்ஃபார்மாக ப்ரோக்ராம் போட்டு குழப்ப ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துக்கணும் ப்ரோக்ராமை. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஒரு செட்டு பார்த்துக்குங்க. தேங்க்யூ.